ரொம்ப நன்றிங்க சார். ராமலிங்க சார். தேங்க்யூ. இந்த இனிய மாலை வேளையில் பல்வேறு வேலைகளுக்கு இடையிலும் இன்னும் நிறைய பேர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு 80-90 பேர் வந்து இந்த இணையவழி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறப்பித்த அத்தனை புதிய நபர்களுக்கும் ஏற்கனவே இணைந்து இந்த குடும்பத்தில் ஒருவராக பயணிக்கும் அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய உற்சாகமான மாலை வணக்கத்தை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சேலத்திலிருந்து மாதேஸ்வரன். வந்து நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு 19 வருஷம் மெக்கானிக்கா வேலை பார்த்த ஒரு நபர். ஆனாலும் இது எண்ணி சுட்ட பணியாரம் சார். இது வந்து நம்மளுடைய லட்சியத்துக்கும் கனவுகளுக்கும் இது கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சில இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல இருக்கக்கூடிய தீராத காதலால் தேடி தேடி ஒவ்வொரு கம்பெனியா ஒவ்வொரு சிஸ்டமா இது வந்து நமக்கு கோடிகளை கொடுக்கும், லட்சங்களை கொடுக்கும், லட்சியங்களை நிறைவேற்றும் அப்படின்னு ஓடி ஓடி களைச்சு போய் சீச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த வேலையை வேண்டாண்டா சாமி நினைக்கிற நேரத்துல, அதாவது பிரபஞ்சம் எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, எப்பாடுபட்டாலும் நான் அடிக்கடி சொல்ற வாக்கியம், ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆழமாக நீ விரும்பினால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதற்கு துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சத்தியமான உண்மை. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த ரூபத்திலேயாவது நமக்கு ஒரு புக்கு வேணும் அப்படின்னு நம்ம தேடி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பழைய புக்கு கடையிலே அது நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பை வந்து சில நல்ல உள்ளங்கள், என்ன மாதிரியே சிந்தனை உள்ள சில நல்ல உள்ளங்கள் சேர்ந்து, ஏன் நம்ம வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது ஓனர் கீழே போய் அவனை சம்பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கணும், நம்மளே சேர்ந்து ஒரு கூட்டுறவை நாட்டு உயர்வுங்கிற மாதிரி நம்ம ஒன்று செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மூலமா இதை மக்களுக்கு உதவி கொடு, உதவி பெறு. ஒரு பைசா பிடித்தம் இருக்கக்கூடாது, ஒரு பைசா யாருக்கிட்டையும் சர்வீஸ் சார்ஜ், டிடிஎஸ் இந்த மாதிரி எதுவுமே பிடிக்கக்கூடாது. அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு நேர்மையா அவங்க அந்த இந்திய அரசாங்கத்துக்கு வருமான வரியை கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட உதவி கொடு, உதவி பெறு. அது வாழ்நாள் முழுவதும் மட்டும் இல்ல, உன் தலைமுறை மாறும் வரை அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பொருளாதார தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைவர்கள் உருவாக்கின இந்த விஷயம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுசும் இது இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அதுல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பணத்தின் மூலமா ஒரு நிலையான கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும், பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கின திட்டம் தான் இந்த கேஷ் 25 இந்த திட்டம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு உதவி கொடு, உதவி பெறு அப்படிங்கிறது நம்ம நோக்கம்னு சொல்லி சொன்ன ட்ரஸ்ட் அப்படின்னாவே பொதுவா மக்களுக்கு நடந்து பண்ணணும். அந்த அடிப்படையில இந்த திட்டம் இந்த ட்ரஸ்ட் மூலமா நடக்குது. இதுல நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நான் முதல்ல சொன்னேன், கிரவுட் ஃபண்ட், அதாவது மக்களை திரட்டி அந்த மக்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம், மிஷன் எல்லாமே. இதுக்காக நம்ம என்ன செய்யணும் சார்னா, ஒரே ஒரு விஷயம் செய்யணும், உதவி பண்ணணும். ஈந்து ஊக்கம் இன்பம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, அது ஈந்து ஊக்கும் இன்பம்னா, முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல்கள் வாழ்ந்த நாட்டுல நம்ம பிறந்திருக்கிறோம், அதுவும் தமிழர்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு முறை உதவி பண்ண எவ்வளவு சார், எத்தனை லட்ச ரூபா சார் பண்ணோம் அப்படின்னா, ஒரே ஒரு 1300 நம்ம டொனேட் பண்ணா போதும். இந்த டொனேஷன் அப்படிங்கிற இந்த அமௌண்ட் யாருக்கு சார் போகுது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு முன்னாடி இப்ப எனக்கு முன்னாடி நான் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு டொனேஷனா ஒரு 1300 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த 1300 ஒரு அந்த நபர் இப்ப என்ன அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் ஒரு 100 ரூபாய் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 ரூபாய். இப்ப நம்ம கிட்ட நம்ம சிஸ்டத்தோட சிறப்பு என்னன்னா, இங்க கம்பெனிங்கிற வார்த்தை நான் சொல்ல கவனிச்சு பாருங்க நண்பர்களே, சிஸ்டம்னு சொல்றேன். அப்ப இங்க ஓனர் கிடையாது, பாஸ் கிடையாது, ஆபீஸ் கிடையாது, டேபிள் கிடையாது, சேர் கிடையாது, பியூன் கிடையாது, பிரான்ச் கிடையாது, டிடிஎஸ் கிடையாது, சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. என்ன சார் எல்லாம் கிடையாதுங்கிறீங்க? ஆமா சார், இங்க நம்ம சிஸ்டம் மட்டும்தான். அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா 100% வந்து ஜெனுனானது, பயன்படுத்துவதற்கு எளிமையானது. இதுல பாத்தீங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்பரன்சியான விஷயம் நம்ம சிஸ்டத்துல இருக்குது. எதுவுமே இங்க ஏன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது, மக்களுக்கான திட்டம், மக்களுடைய பணம். அப்ப இந்த இடத்துல வந்து ஒளிவு மறைவுன்னு சொல்றது ஓனர் இருந்தாதான் மறைச்சு வைப்பாரு. இங்க ஓனரும் கிடையாது, பாசும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த சிஸ்டம் மட்டும்தான் நமக்கு உயிர் நாடி. அந்த சிஸ்டத்தை இயங்க வைக்கிறது. இப்ப நம்ம ஜூம் மீட்டிங்ல கலந்துக்கிறோம், இதுக்கு ஒரு தொகையை நம்ம ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 120 ரூபாய் இந்த சிஸ்டத்துக்காக ஒதுக்குறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உலக வரலாறு இல்ல, கம்பெனி இல்ல, எதுவும் இல்லை, ஆனா கம்பெனியில் என்னென்ன வேலையெல்லாம் செய்யுதோ அதை விட அதிகமா செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பை இங்க உருவாக்கி வச்சிருக்கோம். அதுக்கு உதாரணம் தான் இந்த பே அவுட் கமிட்டி.
இந்த பே அவுட் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பின்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம். அவங்க ஐடி போடுறதுக்கு, அவங்க உள்ள வர்றதுக்கு, நம்ம சிஸ்டத்தின் மூலமா வர்றதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அந்த கீ தான் அந்த பின்னு. அந்த பின்னுக்கு அவங்க ஒரு 1200 நம்ம அவங்களுக்கு அனுப்பினா போதும். அவங்க ஒரு பின் அனுப்புவாங்க, அவங்க ஐடி போடுவாங்க, அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு, யூசர் நேம் இதெல்லாம் கிடைக்கும். இப்படி அவங்க கிட்ட வர்ற அந்த பணம் திரும்ப இந்த ட்ரஸ்டுக்குள்ளாரையோ இந்த சிஸ்டத்துக்குள்ளாரையோ போகாம இந்த இந்த பே அவுட் கமிட்டி மட்டும் அதை நிர்வாகம் பண்ணி யாருக்கு இப்ப இந்த வாரம் பூரா வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்திருக்கிறதே வருமானத்துக்காக. அந்த நபர்களுக்கு வருமானத்தை அனுப்புறதுக்கு அனுப்பக்கூடிய அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு 30 ரூபா அவங்க அந்த பே அவுட் கமிட்டி கொடுக்குறோம். அது இல்லாம எப்பவுமே ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அதை ஊக்கப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு டூர் அழைச்சிட்டு போறது, ஒரு கார் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி அவார்டு ரிவார்டுக்காக ஒரு 20 ரூபாய் ஒதுக்குறோம். மீதி இருக்கிற 1030 ரூபாயை நம்ம டொனேட் பண்றோம். இது யாருக்கு சார் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் டொனேட் பண்ணி உள்ள வரேன்னா என்ன இணைச்ச என்ன இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த மனித தெய்வத்துக்கு அவருக்கு மேல இருக்கக்கூடிய எத்தனை தெய்வங்கள் இருக்காங்களோ அத்தனை நண்பர்களுக்கும் பிரிச்சு கொடுக்கறது தான் சார். இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா லெவல் இன்கம் சொல்லலாம். இந்த ஒரு 25 லெவலுக்கு அதை பிரிச்சு கொடுக்கறதா சார் இந்த விஷயம். சரிங்க சார். இதுல சிறப்பு அம்சம் என்னங்க சார் அப்படின்னா, நம்ம வந்து வெறும் 1030 ரூபா 1300 ரூபா கொடுக்கும்போது வெறும் 1030 ரூபா அந்த பிளானுக்கு பிரிஞ்சு போகும்போது அது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஆக்டிவ் பிளான் நமக்கு கிடைக்குது. அந்த ஆக்டிவ் பிளான்ல நமக்கு ஒரு ஐடி கிடைக்குது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது நம்ம ஒரு நபரை அறிமுகப்படுத்துறோம். இப்ப நான் ஜாயின் பண்ணா 1030 ரூபா கொடுத்தேன்னா எனக்கு ஆக்டிவ் பிளான்ல ஒரு ஐடி கிடைச்சிருது. நான் 2 நபர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது கிரௌட் ஃபண்ட் சிஸ்டம். கூட்டம் வந்தாதான் பணம் வரும், பணம் வந்தாதான் எல்லாருக்கும் வருமானம் வரும். அப்ப நான் கொடுக்கக்கூடிய ஒரு முதல் நபர் அறிமுகப்படுத்தும் போது அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய தொகையில அவரும் 1050 ரூபா எடுத்துட்டு வருவாரு. 1030 ரூபா 30 ரூபா என்னுடைய வேலட்ல இருக்கும். அந்த 1000 ரூபாய பேசிவ் பிளான் அதை என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். அதாவது ஆக்டிவ் பிளான் பேசிவ் பிளான் 2 இருக்குது. ஆக்டிவ் பிளான் என்னன்னா வேலை செய்யணும். பேசிவ் பிளான் அப்படின்னா நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, இந்த சிஸ்டம் நமக்கு ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய விஷயம். அப்ப அந்த பேசிவ் பிளானுக்காக ஒரு 1000 ரூபாய் இங்க இருந்து போகுது. இந்த 1000 ரூபாய் என்ன சார் பண்ணுவாங்க, யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த சிஸ்டத்துல இணைஞ்சிருக்கக்கூடிய 23,000 பேருக்கு மேற்பட்ட நபர்கள்ல யாருக்கு அந்த தகுதியின் அடிப்படையில சீனியாரிட்டியின் அடிப்படையில ஒரு 250 ஒருத்தருக்கும் 750 ஒருத்தருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சு அனுப்பிடுவாங்க. சோ பேசிவ்ல நமக்கு ஒரு ஐடி கிடைச்சிடும். அடுத்தது 2 நபர்களுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தோம். முதல் நபர் அறிமுகம் செய்யும் போது ஒரு 100 ரூபாய் ஸ்பாட்டும் பேசிவ்ல நமக்கு ஒரு ஐடி. 2வது நபர் அறிமுகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் அவருக்கு ஸ்பாட் கமிஷன் ஆகும். 500 ரூபாய் அவருக்கு வந்து அவருடைய ஒர்க்குக்காக அவருக்கு வந்து அந்த சிஸ்டம் கிஃப்டா கொடுக்குது. அப்ப இப்ப 2வது நபருக்கு அடுத்தது நீங்க எத்தனை பேரை, அதாவது இது சன்ஃபிளவர் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, நீங்க எத்தனை பேருக்கு வேணுமாலும் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். உலகத்துல முதல் விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஏன் சார் இந்த மாதிரி வேலைன்னா இந்த சிஸ்டம் இந்த ஒரு வருமான வாய்ப்பு அப்படின்னா நிறைய பேர் முகம் சொல்லிக்கிறாங்களே, என்ன சார் காரணம் அப்படின்னா, இதுவரை வந்த கம்பெனிகள்ல 100க்கு 90க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் பெரும்பாலும் ஒரு லாப நோக்கத்தோட அந்த ஓனரோ அந்த பாஸோ அவங்களோட வருமானத்துக்காக ஆரம்பிச்ச அந்த சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கும் போது க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம்ங்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரெகுலரா அவங்களுக்கு வந்து 2வது நபர்ல இருந்து நமக்கு எத்தனை பேரை நாம அறிமுகப்படுத்தினாலும் நமக்கு ஒரு 100 ரூபாய் பிளஸ் 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்கும். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நண்பர்களே. 1300 ரூபாய் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நபரை இந்த திட்டத்துக்குள்ளார இந்த சிஸ்டத்துக்குள்ளார இணைச்சு நாம அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அங்க வந்த தொகையை இன்புட்டே 1300 ரூபாய். ஆனா 600 ரூபாய் நமக்கு இன்கமா கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 50% மேல. இது எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கிறோமா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1030 ரூபாய் வந்து ஆக்டிவ் பிளான்ல வந்து 25 லெவலுக்கு வருமானமா போகும்னு சொன்னேன். என்ன சார் அதுல கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பாக்யராஜ் சார் சொன்ன மாதிரிதான், அதாவது அபரிமிதமான வருமானம். அதுல பாத்தீங்க அப்படின்னா பல லட்சங்கள், அதான் 100 லட்சம் 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, 100 லட்சம் வேணுமா, 1000 லட்சம் வேணுமா அப்படிங்கிறதும் இங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது 3 விதமான ஆட்டோ டாப் அப் சார். இங்க நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 23,730 ரூபாய் கொடுத்தா நம்ம ஒரு 12 டேபிள்ல இருந்து ஒரு இன்கம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. 23,730 ரூபாய் ஒரு நண்பர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அது அந்த மாதிரி நம்மளை நோக்கி வரவங்க வருமானத்துக்காக வராங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் வராங்க. அதனால வந்து அவங்கள நம்ம சிரமப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக ஒரு தாய் உள்ளத்தோட
அவங்களோட இன்கம் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் 1030 ஆரம்பிச்சு படிப்படியா அந்த 12 போர்டுக்குள்ளார ஆட்டோ டாப் அப் மூலமா அவங்க வந்து அந்த 25 லெவல் இன்கம் பாக்குறதுக்கு பல லட்சங்களா அபரிமிதமான வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்பை இங்க கொடுக்குறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 8 டாப் அப், அதாவது 8 டாப் அப்னா 15 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 8 போர்டு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டுலயும் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க இருக்கு. அப்ப ஜனவரி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி 12 மாசத்தோட பேர் வச்சு 12 போர்டு மூலமா பல வகைகளை வருமானத்தை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த திட்டத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இப்ப சமீபத்துல இன்னும் ஒரு வர 28ஆம் தேதி நம்ம மதுரையில ஒரு விஷயத்த வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நம்ம மக்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வேலைக்கு போறதுக்கு 40 வருஷம் வேலை செய்யறதுக்கு நம்ம மக்களுக்கு மனசு இருக்குது. ஆனா 3 வருஷம் பொறுமையா இருந்து ஒரு தொழிலை செய்யறதுக்கு நம்ம கிட்ட பொறுமை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, கமிட்மெண்ட் இருக்குது, கவலைகள் இருக்குது, கடன் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அப்ப ஸ்டாண்டர்டா ஒரு இன்கம். ஏன் வந்து அரசு வேலைன்னா நம்ம பதிரி அடிச்சுட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி எப்படியாவது அந்த வேலையை வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டாண்டர்டா ரெகுலரா ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் எத்தனையோ கம்பெனி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க சார், ராயல்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, சூப்பர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்குமே தவிர, ஒரு சில பிரபலமான இப்ப பாரதியார், நம்ம கலைஞர், இந்த மாதிரி நிறைய எழுதின அந்த புக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பெரியார் எழுதின புக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த புக்ஸ் சேல்ஸ் ஆக அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஒரு ராயல்ட்டியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள்ல வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுசு உங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கும்னு சொல்லுவாங்களே தவிர, கேட்டிருக்குமே தவிர, என்னுடைய 33 வருஷ அனுபவத்துல ராயல்ட்டிங்கிறது ஒத்த பைசா இது வரைக்கும் நான் அனுபவிச்சது இல்லை. ஆனா இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எவ்வளவு சார் அப்படின்னா, மாசமா சார், வருஷமா சார்னா, ஒவ்வொரு செகண்டும் பாக்கியராஜ் சார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை வர 28ஆம் தேதி இந்த சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுது நண்பர்களே. சோ இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை வந்து இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்னு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். இப்ப நான் சொன்னது வந்து 2 விஷயம் சொன்னேன். அதாவது ஆக்டிவ் பிளான் ஒண்ணு இருக்குது, வேலை செய்யற பிளான் ஒண்ணு இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். பேசிவ் பிளான் ஒண்ணு சொன்னீங்களா சார், எப்பவுமே நம்ம ஆளுங்கிட்ட முதல் கேள்வி கேட்டா 100 ரூபா, 100வது கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா அப்படின்னா, எனக்கு 100வது கேள்வி சொல்லுங்க சார்னு கேட்கக்கூடிய நண்பர்கள் நாம. அப்ப எனக்கு இந்த வேலை செய்யாம ஒரு வருமானம் வருதுன்னு சொன்னீங்களா சார், முதல்ல அதை சொல்லுங்க சார் அப்படின்னு நம்ம கேட்கறது ஒரு சிலர் நினைக்கிறது எனக்கு காது கேட்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவி கொடு உதவி பெறுன்னு ஒரு திட்டம் சார். இதுல என்னன்னா வெறும் 1000 ரூபாய ஒரு 250 ஒரு 750 முகம் கண்ணுக்கு தெரியாத இந்த 23,000 நபர்களை யாராவது ஒருத்தருக்கு நம்ம அனுப்பும் போது அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இது மொத்தமே 4 லெவல் தான் சார். அதாவது 2, 4, 8, 16ன்னு வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல 2 பேர்கிட்ட இருந்து ஒரு 2000 ரூபாய் அப்படின்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் வருதுன்னா ஒரு 1500 ரூபாய் ஆட்டோ அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு 500 ரூபாயை நம்மளோட இன்கமா நம்ம எடுத்துக்கலாம் நண்பர்களே. சரிங்க. அப்ப 2வது லெவல்ல நம்ம முதல்ல 1500 ரூபாய் நம்ம ஆட்டோ அப்கிரேட் பண்ண இல்லையா, அப்ப 4 பேர்கிட்ட இருந்து நமக்கு வந்து ஒரு 6500 ரூபாய் வரும். இதுல 2500 ரூபாய் ஆட்டோ அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாயை வந்து ஒரு 750 ஸ்பான்சர். அதாவது இன்னைக்கு இந்த திட்டத்துக்கு நம்ம கூப்பிட்டதும் உடனே சரி மாப்பிள வரேன்னு சொல்லி எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. வந்துதான் பாருப்பான்னு கெஞ்சிருக்கலாம், கூத்தாடி இருக்கலாம், எதையோ ஒரு கமிட்மெண்ட்ல உங்களை கூட்டு வந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இன்னைக்கு உங்களை வந்து வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ அன்பா பேசியோ உங்களை கூட்டிட்டு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த லிங்கை கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த நண்பர் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நபர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குலதெய்வம். அந்த நபர் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா இந்த சிஸ்டம் 750 ரூபா அவருக்கு வந்து இப்ப நமக்கு 2000 ரூபா 2250 ரூபா நமக்கு கிடைக்கும் போது 750 ரூபா அந்த ஸ்பான்சருக்கு இந்த சிஸ்டம் கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆட்டோ ரீபர்த் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆட்டோ ரீபர்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்காக திரும்ப நம்ம எதுவும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா சிஸ்டமே நமக்கு ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த 1000 ரூபாய் நம்ம முன்ன வந்து ஒரு 250 750 ஒரு டொனேஷன் பண்ண பாத்தீங்களா, அப்ப அதே மாதிரி அதுல என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த 4 லெவல்ல நமக்கு இன்கம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அடிஷனலா இந்த இடத்துல ஒரு ரீபர்த் கிடைக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் புரியுறதுக்காக சொல்றேன், இதை ஒரு ஆட்டுக்குட்டியா நினைச்சுக்கோங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம், ஒரு ஆட்டுக்குட்டி இந்த இடத்துல நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கோம். ஏன்னா முதல்ல இந்த நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில நம்ம இந்த 1000 ரூபாய் 250 ஒருத்தருக்கு 750 ஒருத்தருக்கு கொடுத்ததுனால நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கிடைச்சதுதான். இந்த ஆட்டுக்குட்டி தான் இத்தனை பெனிஃபிட் 4 லெவல்ல நமக்கு இன்கம் கொடுக்குது. ஆக ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு 500 ரூபாய், 2வது லெவல்ல வந்து ஒரு 2250, 3வது லெவல்ல வந்து ஒரு 6000,
4வது லெவல்ல வந்து 1,45,500 ரூபாய் நமக்கு வந்து 4 லெவல் இன்கம். அதாவது இந்த இந்த சிஸ்டம் வந்து என்ன கொடுக்குதுன்னா 1,54,250 ரூபாய் 4 லெவல்ல நமக்கு கொடுக்குது. இதுல என்ன சார் நாம வேலை செய்யணும்னா எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைங்கிறது தான் நம்ம வேலை. சரிங்க சார். அப்ப இந்த நம்மளை அறிமுகப்படுத்தின இந்த ஸ்பான்சர் குருநாதருக்கு குலதெய்வத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 2வது லெவல்ல ஒரு 750, 3வது லெவல்ல ஒரு 2,250, 4வது லெவல்ல 10,500 ரூபாய். சோ 13,500 ரூபாய் அந்த நண்பருக்கு கிடைக்குது. இதுல நமக்கு பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஆட்டுக்குட்டி 2வது லெவல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டி, 3வது லெவல்ல 2,000 ரூபாய்க்கு 2 ஆட்டுக்குட்டி, 3வது லெவல்ல 4வது லெவல்ல வந்து 5,000 ரூபாய்க்கு 5 ஆட்டுக்குட்டி, மொத்தம் நமக்கு 8 ஆட்டுக்குட்டி கிடைச்சிருக்கு. 8 ரீபர்த் ஐடி, 8 குளோனிங் ஐடி. இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்பான்சர் இங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நம்மளே சொல்றாங்க. நம்மளை கூட்டிட்டு வந்தவருக்கு அங்க லெவல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆக்டிவ் பிளான்ல அவங்களுக்கு இன்கம் ரெகுலரா கிடைக்குது. ஆனா இங்க வந்து எதுக்கு சார் ஸ்பான்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ளார கொண்டு வந்தவரை நம்ம மறக்க கூடாதுங்கிறதுனாலையும், இந்த ஸ்பான்சர் நமக்கும் தான். இப்ப என்ன அறிமுகப்படுத்தினவர் எனக்கு ஸ்பான்சர்னா, நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா எனக்கு அவங்க ஸ்பான்சர் தானே. அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஸ்பான்சர் இன்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை இல்ல தொடர்ச்சியா கிடைச்சிட்டே இருக்கும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்ப 1,54,250 ரூபாய். இப்ப நான் ஆட்டுக்குட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆடு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ 1.5 வருஷத்துலயோ பெருசாகி விக்கிறோம்னு சொன்னா இந்த ஆடு 1,54,250 ரூபாய் பிக்சட் ரேட்டு. சத்யராஜ் சொல்லுவார்ல பிக்சடுன்னு, அந்த மாதிரி 1,54,250 ரூபாய்க்கு தான் இந்த ஆட்டுக்குட்டி போகும். சரிங்க சார். இந்த குட்டி போடுது அப்படின்னா இந்த குட்டி கிட்ட அந்த ஆட்டுக்கிட்ட ஒரு தெய்வீகமான ஒரு குணம் உண்டு. அதாவது 8 குட்டி தான் போடும். அந்த 8 குட்டியும் பொட்டை குட்டியா தான் போடும். ஆண் குட்டி அங்க இருக்காது. அது மட்டும் இல்ல 9ம் போடாது, 6ம் போடாது, 5ம் போடாது. 8ன்னா 8 தான். இவர் ரஜினிகாந்தோட ரசிகர் 8 பிரிச்சுக்குங்கிற மாதிரி 8 குட்டி தான் போடுவாரு. ஆக ஒவ்வொரு குட்டியும் திரும்ப வந்து எவ்வளவுக்கு விலைக்கு போவோம்? இந்த கம்பெனியோட இந்த வகை ஆட்டோட விலையே பாத்தீங்கன்னா 1,54,250 ரூபாய் அப்படின்னு சொன்னா, இந்த 8 குட்டியும் அது பெருசானா அப்ப ஒன்னொன்னும் 1,54,250 ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் பொட்டாட்டு குட்டிங்கிறதுனால கண்டிப்பா 8 குட்டி போடுங்கிறது நமக்கு புரியும். அந்த ஒவ்வொரு குட்டியும் பெருசாகும் போது 1,54,250 ரூபாய்க்கு போகும் அப்படின்னா, சார் என்ன சார் சொல்ல வரீங்க? ஆமாங்க. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் நம்ம டொனேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த பேசிவ் இன்கம் இந்த சிஸ்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ஐடியில நமக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் 250 750 பிரிச்சு 2 நபர்களுக்கு அனுப்பிச்ச நல்ல காரியத்துக்காக நல்ல மனசுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டி 8 போடும். அப்போ ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் 8ன்னா முதல்ல ஒரு ஆடு வாங்கினா அது 8 போட்டுச்சு. அந்த 8ம் பெருசாகி 8 போட்டுச்சு. அப்ப 8 × 8 64 ஆச்சுங்களே சார். ஆமாங்க. அப்ப 64 × 8 அப்ப என்ன நடக்கும்? வீட்டை சுத்தி வெறும் ஆட்டுக்குட்டியா சுத்திட்டு இருக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு ரீபர்த் இப்ப நாங்களாம் இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். சார் இது 2வது ஆட்டுக்குட்டிக்கு பணம் சார், இது 4வது ஆட்டுக்குட்டிக்கு பணம்னா நம்ம மக்கள் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி இன்னைக்கு ராமலிங்க சார் கூட்ட சுத்தில நிறைய ஆட்டுக்குட்டி 200க்கு மேல அவர் சொல்றாரு. அப்ப பாபு சார் கூட்ட சுத்தி ஆட்டுக்குட்டியா சுத்துது, சங்கர் சாரோட வீட்டை சுத்தி ஆட்டுக்குட்டியா சுத்துது, பாகியராஜ் புடிச்சு கட்டியா போட முடியல ஃப்ரீயா விட்டுட்டேங்கிறாரு, பாலு பழனியாண்டி சாரு மணப்பாறை சுத்தி ஆட்டுக்குட்டியா சுத்துதுங்கிறாரு. இப்படி நமக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் இன்கம் தான். ஆனா பல மடங்கு இன்கம் கொடுக்கும். முதல்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு 1,54,250 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டி போச்சு அப்படின்னா, அதுக்கு அடுத்தது 8 ஆட்டுக்குட்டி வித்தனா 12,34,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அடுத்த வருஷம் அந்த 8 போடும்போது 64 குட்டி வித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கோடீஸ்வரன் சார். 98,72,000 ரூபாய். இது எல்லாமே 3வது சுற்றுலயே. அப்ப இதுக்கு அடுத்தது அப்படின்னா சொல்லவே முடியாது. நம்ம ஆட்டு பண்ணை தான் வைக்கணும். நம்ம ராமலிங்க சார் இப்ப சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இங்க ஆட்டு பண்ணை வைக்க வந்து ஆலோசனை வழங்கப்படும். நம்ம போர்டே போடலாம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம சிஸ்டத்துல இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இன்கம் நமக்கு இருக்குது நண்பர்களே. அடுத்ததா சார் இது மட்டுமா சார், வேற ஏதாவது நம்மள ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்குங்களா சார்னா கண்டிப்பா உண்டு. அதாவது நான் இந்த சிஸ்டத்துல ஒரு நபரை இணைச்சா இது ஒரே ஒரு நபருக்கு இது அந்த ஸ்பான்சர் இன்கம் சொன்ன பாத்தீங்களா, அது நமக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவர் ஒரே ஒரு தடவை தான் இங்க பாரு ஆட்டுக்குட்டி கொடுக்குறாங்கன்னு கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டாரு. அவருக்கு வந்து 13,500 ரூபாய் கொடுத்தது நியாயம். அதுக்கு அடுத்தது 8 குட்டி போட்டுச்சே. ஆமா, அப்ப 8 வெப்பமே 1,54,250 ரூபாய். அப்ப திரும்ப 13,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். சார் திரும்ப 8 13,500. ஆமா, உங்களுக்கு 1,54 கிடைக்குமா, அவருக்கு 13,500 கிடைக்க கூடாதா? சரி ரைட்டு, சரிங்க சார். அப்ப 64ன்னா அதுக்கு அடுத்ததா சார் 64 ஆட்டுக்குட்டி வந்தாலும் ஒவ்வொரு தடவை விற்கும் போது அவருக்கு 13,500 ரூபாய் கட்டாயம் நமக்கு கொடுத்துச்சுன்னா கொடுக்கணும் சார். இது ரொம்ப இதுவே பெரிய வருமானமா இருக்கும் கண்டிப்பா நண்பர்களே. ஆக நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பேர்த்த நம்ம வந்து ரெஃபரல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா
அது நமக்கு வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்னு ஒரு அங்கீகாரமும், முதல் ரவுண்ட்ல 8 ஆட்டுக்குட்டி நமக்கு வந்து, அதாவது 12 பேர் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி விற்கும்போது நமக்கு 13,500 ரூபானா 12க்கும் சேர்த்து 1,62,000 நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. அடுத்தது அப்ப செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட்ல நீங்க கணக்கு போட்டு பாருங்க, ஊர் முழுசும் ஆட்டுக்குட்டியா சுத்துற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அடுத்தது சார் 12 பேருக்கு இந்த இடத்துல யாருக்கும் நஷ்டம் இல்லைன்னு சொல்லியாச்சு, இது சும்மா கொடுக்கறது தான் சார். நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினா முதல்ல ஆளு நான் சேர்ந்ததுமே எனக்கு வந்து அந்த லெவல் இன்கம்ல எனக்கு இன்கம் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. ரெண்டாவது, அதாவது ஃபர்ஸ்ட் நபரை நம்ம அறிமுகப்படுத்தினா உடனே அதுல வந்து எனக்கு இந்த இன்கம், பேசிவ் இன்கம் வந்து உள்ள வந்துட்டேன். அந்த 1000 ரூபாய் 2 பேருக்கு பிரிஞ்சு போச்சு, எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார். இந்த யாருக்குமே நஷ்டம் இல்லைங்களா சார்? இது நல்லா தானே இருக்குது. ஏன் 12 பேருன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னா, 12 பேர் நாங்க சொல்ல 2 பேரை கொடுக்க சொல்றோம். ஆனா எனக்கு இப்ப நான்லாம் பாத்தீங்க அப்படின்னா 25 இப்போ 36 ஐடி போட்டாச்சு சார். 25 கொடுத்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, சிஸ்டம் மேனேஜர்னு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி நீங்க வந்து அவர் விற்கும் போது உங்களுக்கு 13,500 ரூபானா 25க்கும் 3,37,500 ரூபாய் கிடைக்கும். அப்ப அது செகண்ட் ரவுண்டுக்கு என்ன போட்டு பாருங்க, தேர்ட் ரவுண்டுக்கு 8 பெருக்கி போட்டு பாருங்க, கால்குலேட்டர் கண்டபடி திட்டம். அடுத்தது சார், எனக்கெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியும் சார், நிறைய அறிமுகம் இருக்குங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், எனக்கு எப்பவுமே நிறைய சார், என்னால கையில இருந்து கொடுக்க முடியாது சார். ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது, 4 பேருக்கு வழிகாட்டுவோமே சார். 50 பேர் கொடுக்குறேன், ரைட், 50 பேர் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க சிஸ்டம் கேட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 13,500 50 பெருக்கணும் அப்படின்னா 6,75,000 ரூபாய் இந்த இன்கம் மட்டும் ஒரு ரவுண்டு. அப்ப இது செகண்ட் ரவுண்டுனா சார், இந்த 6,75 அப்படியே 8 பெருக்கி பாருங்க சார். இதெல்லாம் சாத்தியமா சார்? நெக்ஸ்ட் இயர் பேசுவாங்க சார், எங்க பார்த்தாலும் இதை பத்தி பேசுவாங்க சார். அடுத்தது சார், நான் 100 கொடுக்குறேன் சார். நம்ம ராமலிங்க சார் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 200 300 தாண்டி போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள்ல நினைச்சு 12 கொடுக்குறாரு. அங்க வெற்றி முருகன் ஒருத்தர் இருக்காரு, அவரு பாத்தீங்கன்னா நான் அவரு என்ன முடிக்கிறது, ஏன் என்னால முடியாதான்ட்டு இவருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு அவரு 12 கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த பே அவுட் கமிட்டியில் இருக்கிறவங்க நான் பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல 12 கொடுக்குறேங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே 40 30 50 அப்படி கொடுத்தவங்க இன்னும் கொடுக்குறேங்கிறாங்க. அப்ப 100 பேர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு நபர் வந்து நமக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்து 13,500 ரூபான்னா 100 கொடுக்கும்போது 13,50,000 நண்பர்களே ஒரு ரவுண்ட்ல. அப்ப இன்ட்டு அடுத்த ரவுண்ட்ல 8, அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல 8 அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. பணம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு மயக்கம் கண்டிப்பா வரும். சோ இது வந்து பேசிவ் இன்கம். இது ஓரளவு மிராக்கிளா இருக்குது அப்படின்னா மக்கள் ரொம்ப வியந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே செய்ய வேண்டியது இல்லையா சார்? ஒண்ணு இல்ல, நீங்க முன்னாவது வாங்கி அவங்களுக்கு அனுப்பணும், வந்துருச்சுங்களா, அப்ரூவல் கொடுத்தீங்களா, ரொம்ப நன்றிங்க சார். இப்ப எதுவுமே பேச வேண்டாம். 500 வந்தது, 2000 வந்தது, 6000 வந்தது, 1,40,000, ரைட், வாழ்க்கை வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது மட்டும் தான் நம்ம வேலை. சரிங்க சார், இந்த வேலை செய்யறதுன்னு சொன்னீங்களா சார், அது என்ன சார், அதையும் சொல்லிருங்க சார். அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நம்ம 1,030 ரூபா கொடுத்து உள்ள வந்தோம், 1,300 கொடுத்தோம். இந்த சிஸ்டத்துக்கு 1,030 எடுத்தது. இது ஒரு 20 ரூபா வந்து அவார்டு ரிவார்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது ஒரே ஒரு நபரை ஃபர்ஸ்ட் நம்ம அறிமுகப்படுத்தினதும் அவரு பணம் கொண்டு வரக்கூடிய 1,030 தான் அவர் கையில எடுத்துட்டு, சார் நானும் வந்துட்டேன் 1,030 1,300ல 100 எங்க ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டாரு, சிஸ்டத்துக்கு கொடுத்தது போக பாருங்க 1,030 கையில வச்சிருக்குன்னு அவரு வருவாரு. வாங்க சார்னு வாங்கி 30 நம்ம அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு 250 750 இந்த பேசிவ் இன்கம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப ஆட்டுக்குட்டி வாங்குறது அங்க 2 நபருக்கு அனுப்பிடுவோம். வேலை முடிஞ்சதுங்களா? இப்போ வந்து ஆக்டிவ் பிளான்லயும் நமக்கு ஐடி வந்துருச்சு, பேசிவ் பிளான்லயும் வந்துருச்சு. சூப்பருங்க சார். அப்புறங்க சார், இதோட நிறுத்திக்கலாமா சார்? சார் 2வது கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, ரைட்டுங்க சார். நான் 2வது ஆள் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன், என்ன சார் நடக்கும் அப்படின்னா, அவர் ஒரு 1,300 ரூபாய் எடுத்துட்டு வருவாரு. அதுல ஒரு 500 யாரை நாம அறிமுகப்படுத்துறோம் அவங்களுக்கு உடனடியா 100 ரூபாய் அவங்களுடைய ஸ்பாட் கமிஷனா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 500 ரூபாய் அவங்க வேலட்ல வரும். இந்த 500 ரூபாய் முழுமையா எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா, அதாவது இதை வந்து நான் சொல்றேன் 80-20 2 பிரிக்கிறாங்க. எதுக்குங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். சோ ஒரு 500 ரூபாய் நம்மளுடைய வேலட்டுக்கு வந்துடும் சார். அடுத்தது 3வது ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறான், 4வதா பண்றான், 5வதா பண்றான். 100 இல்லைங்க சார், 1000 பேர் நீங்க பண்ணாலும் ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு 600 ரூபாய் உங்களுக்கு பணம் கிடைக்கும் சார். சரிங்க சார், நான் இன்னும் நிறைய பண்ணுவேன் சார். சரிங்க சார், இதுல இன்னும் என்ன சார் பண்றோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன 1,030 ரூபாய் எடுத்துட்டு ஒரு நபர் உள்ள வராரு. அதை 25 லெவலுக்கு நமக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய சீனியர்களுக்கு, நம்மளுடைய நண்பர்களுக்கு இதை பிரிச்சு கொடுக்குறோம். எப்படிங்க சார் அப்படின்னா, என்ன அறிமுகப்படுத்தின நபருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அப்ப அந்த 1,030ல அவருக்கு மட்டுமே 500 ரூபாய் சார். இது நல்லா இருக்குங்களா சார்? ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா 500 ரூபாய். ஆமாங்க சார். சரிங்க சார். அப்படின்னா ஒரு 500 ஒரு 100 பேர்த்த 10 பேர்த்த அறிமுகப்படுத்துறேன் சார் அப்படின்னா 500 × 10 5,000 உங்களுக்கு இதுலயே இன்கம் கிடைச்சிடும். செகண்ட் லெவலுங்க சார் அப்படின்னா, செகண்ட் லெவல்னா என்ன சார் அப்படின்னா, நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னுடைய நண்பர் வந்து என்ன அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல். அப்ப நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னா, நான் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் இப்ப வந்து பாக்யராஜ் சார் என்ன அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னா, பாக்யராஜ் சார் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்.
ஆனா என்ன அறிமுகப்படுத்தினவருக்கு பாக்கியராஜ் சார் செகண்ட் லெவல். இந்த மாதிரி அந்த வர செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 90 ரூபா, 3வது லெவலுக்கு பாத்தீங்கன்னா 40 ரூபா, 4வது லெவலுக்கு 30, 5வது லெவலுக்கு 30ன்னு சொல்லி இப்படி 25 லெவலுக்கு நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க நண்பர்களே. அந்த 25வது லெவல்ல பாத்தீங்கன்னா 10 ரூபாய். அங்க வரக்கூடிய நண்பர்கள் அந்த என்ன சார் 25வது 10 ரூபா வந்து என்ன சார் அப்படின்னா, அங்க இங்க நமக்கு கொடுத்துருக்கதே 2 மேட்ரிக்ஸ்ங்க. 2, 4, 8, 16. நான் சொல்றேன் பாருங்க, இந்த 2, 4, 8, 16 ஒரு சிலர் செய்வாங்க, ஒரு சிலர் செய்யாம கூட இருப்பாங்க. ஆனா கம்பல்சரி 2 பேரத்தை கொடுத்தாதான் இந்த போர்டுக்குள்ளாரே நம்ம வர முடியும். அப்படிங்கும் போது இன்னைக்கு வரவங்க அத்தனை பேரும் அதை உற்சாகத்தோட சந்தோஷமா வராங்க சார். அப்படி வரும்போது இந்த 2, 4, 8, 16ங்கிறது ரொம்ப சாதாரணமா சார். நான் 4 பண்ணா என்ன சார் அப்படின்னா, அடுத்த லெவலுக்கு இன்னும் மீதி 11 போர்டு இருக்கு. அங்க போறதுக்கு நம்ம இன்னும் கூடுதலா 2 பேருக்கு கொடுத்தோம்னா 11 போர்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் சார். அதுக்கு போறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இந்த 2, 4, 8, 16 இப்ப நமக்கு பார்த்தா பெருசா தெரியற மாதிரி தெரியும். இந்த கணக்கே ஒரு விளையாட்டுங்க எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10 பேர்த்த அறிமுகப்படுத்துறோம், 12 பேர்த்த அறிமுகப்படுத்துறோம், 20 நம்ம கிட்ட நம்ம சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மினிமம் 12ங்கிறது வந்து ஒரு ராசியான நம்பர், நம்மளுடைய தாரக மந்திரம் சார். அந்த 12 எதுக்கு அப்படின்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு 12 பேர் வேணும்னு சொல்றேன். ட்ரஸ்ட்டுக்குள்ளார வர்றதுக்கு இன்னும் அதை பத்தி ஒரு பெரிய கதை இருக்குது, அதை நான் சொல்றேன். ஆக இந்த 2ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதே பிரமிப்பா நம்ம இவர் பாக்யராஜ் சொன்ன மாதிரி 100 கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி எல்லாம் இங்க இருக்குது. அப்ப இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 23 லெவல்ல நமக்கு இன்கம் கிடைக்கும். அது நம்மளுடைய உழைப்பு. இந்த இடத்துல ஆக்டிவ் பிளான் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா சொன்னா இந்த ஜனவரி போர்டுக்கு மட்டும்தான் நண்பர்களே நம்ம வேலையே செய்யறோம். என்ன பண்றோம்? 2 பேர்த்த கொடுக்குறோமா, 4 பேர்த்த கொடுக்குறோமா, 10 பேர்த்த கொடுக்குறோமா, 100 பேரை கொடுக்குறோமா, இவங்க மட்டும்தான் நம்மளை ஃபாலோ பண்ணி அடுத்த போர்டுக்கு வருவாங்க. என்னன்னா 2 பேர்த்த கொடுத்தா இந்த போர்டோட இருந்துக்குவாங்க. இன்னும் கூடுதலா 2 பேர்த்த கொடுத்தா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், டிசம்பர் வரைக்கும் எண்ட்லெஸ்ஸா அவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்படி போறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் லெவல்ல, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்ல வந்து ஒரு 100 உங்களுக்கு 100 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து தாய்லாந்து ட்ரிப்பு நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு இந்த டூர் போறதுக்கான, தாய்லாந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இதன் மூலமா நமக்கு கிடைக்குது. சரிங்க சார். இப்ப நான் வந்து இதுல இருந்து அடுத்த போர்டுக்கு போறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க சார். இதுல நம்மளோட இன்கம் வருது ஒரு 500 ரூபா வருது. ஒரு 100 ரூபா முதல்ல ஸ்பாட் எடுத்துக்கிறோம். மீதி 500 ரூபாயில 80% எடுப்பாங்க சார். 500 ரூபாயில 80% எவ்வளவுங்க சார்? 400 ரூபாயா? இந்த 400 ரூபாய் உங்களுடைய இன்கம் பேலட்டுக்கு வரும் சார். அப்படியே வந்துருமா சார்? வராது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு 10% பிடிப்பாங்க. எதுக்காக சார் அப்படின்னா, இந்த பேசிவ் இன்கம் நான் சொன்னேன்ல, வீட்டை சுத்தி ஆட்டுக்குட்டி சுத்தணும்னு. அப்ப இந்த சிஸ்டத்தை நம்பி உள்ள வந்த அத்தனை பேரும் செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டுன்னு அவங்க வாங்கணும்னா அந்த பிளான், அந்த பேசிவ் பிளான்ல இணைஞ்ச அத்தனை நண்பர்களுக்கும் ரெகுலரா இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு வேறங்க சார். 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த உள்ள வந்த என்ட்ரிஸ் வந்து இன்னைக்கு 4-5 மடங்கா வந்திருக்குது. அன்னைக்கு பே அவுட் வாங்கினவங்க 1 மடங்கு இன்னைக்கு 5 மடங்கு ஆயிருக்குது. அன்னைக்கு பே அவுட் கொடுத்த அமௌண்ட் வந்து இன்னைக்கு 5 மடங்கு ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா இது 5வது வாரமே இப்படி. அப்ப இன்னும் வந்து 10வது வாரம், 100வது வாரம் போகும்போதெல்லாம் என்ன நடக்குன்னு தெரியல. மக்கள் இப்பதான் நாங்க முதல்ல என்ன நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சுணக்கமா இருக்கிற மாதிரி இருக்குதா? இல்லைங்க சார், மக்கள் உள்வாங்கி இருக்காங்க. இப்ப அங்கங்க படம் எடுத்து பறந்துட்டு இருக்காங்க. அதுலயும் எங்க தலைவர் இருக்காரு, 12 ஐடி கொடுத்துட்டா வந்து 5000 ரூபாய் நான் கொடுக்குறேங்கிறாரு. சிஸ்டம் 7200 ரூபாய் கொடுக்குது. இதெல்லாம் கேட்டதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இந்த தீயா வேலை செய்யணுங்க மாதிரி அது மாதிரி பின்னாடி 10 வச்ச மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. அதுல முதல்ல வரதுல 80% எடுத்து நமக்கு வந்து அந்த நம்மளுடைய இன்கம் பேலட்ல கொடுக்குறாங்க. அந்த இன்கம் பேலட்டுக்கு வரும்போது 10% எடுத்துறோம். எதுக்குன்னா இதை எடுத்துறோமா அப்படிங்கிறத விட நம்ம நண்பர்கள் மனசார என் சிஸ்டத்தை நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நல்லதா நடக்கும் சமூக நல அறக்கட்டளை நம்பி வந்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த நண்பர்கள் ஒருத்தர் கூட வந்து ஒத்த பைசா நஷ்டம் ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக நான் மனசு வந்து கொடுக்குறேன் சார். என்னுடைய வருமானத்துல இருந்து 10% எடுத்துக்கங்க சார். எடுத்த அந்த இது ஹெல்பிங் ஐடியா போட்டு அங்க யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் கொடுங்க சார்னு சொல்லி பெரிய மனசோட சொல்றதுக்காக அந்த இடத்துல 10% மட்டும் அவர்களோட இன்கம்ல இருந்து எடுக்கிறமே தவிர, அதுவும் அவங்களோட உரிமையோட, அவங்களோட ஒப்புதலோட. சரிங்க சார். அப்ப இன்னொரு 100 ரூபாங்க சார். இன்னொரு 20% என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா, அந்த 20% பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வேலட். அதாவது இந்த போர்டுல இருந்து அடுத்த போர்டு போறதுக்கு என்ன தேவையோ அதுல 20%, அந்த 20% எடுத்து அவங்களுக்கு அடுத்த போர்டு இப்ப 20% அடுத்தது 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த எடுத்து வைக்கக்கூடிய 20% 1000 ரூபாய் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து முதல்ல 2 ஐடி கொடுத்துட்டு இப்ப இன்னும் கூடுதலா 2 கொடுத்துருந்தாருன்னா பிப்ரவரி போர்டுக்கு போயிடுவாரு. அப்ப பிப்ரவரி போர்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 15 லெவல்ல அவர் கொண்டு வந்தது எவ்வளவுங்க? 1000 ரூபாய். அதுல
15 லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 500, செகண்ட் லெவலுக்கு 100, இந்த மாதிரி 15 லெவல்ல அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இந்த இடத்துலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா 80-20 ஃபார்முலா படி 80 இன்கமாகவும் 20% வந்து அடுத்த ப்ரமோஷனுக்காக வேலட்டுக்கும் எடுத்து வச்சிடறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2வது போர்டுல இருந்து ஒரு 8 போர்டுல இந்த 15 லெவல்ல வரக்கூடிய போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 19 லட்சத்து சம்திங், அதாவது 20 லட்சம் ரூபாய்க்கு பக்கமா அவங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்கும். டூ மேட்ரிக்ஸ்ல. இது நான் திரும்பவும் சொல்றேன், இந்த டூ மேட்ரிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு கணக்குக்காக சொல்லியிருக்குது. இதுக்கே நிறைய பேர் சார் நீங்க கோடின்னு சொல்றீங்க சார், பயமா இருக்குதுங்க சார், நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க சார்ங்கிறாங்க. அதனால நாங்க கோடியே சொல்றது இல்லைங்க. லட்சம், 100 லட்சம், 1000 லட்சம், லட்சம் லட்சம், கோடி லட்சம், இப்படி நாங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இது நெக்ஸ்ட் இயர்ல எல்லாருமே அவங்கவுங்க சொல்லுவாங்க, என்ன சார் கோடின்னு சொன்னீங்க, இன்னைக்கு என் அக்கௌண்ட்லயே 4 கோடி 5 கோடி வந்துருச்சுங்களா சார்னு சொல்லக்கூடிய காலம் ஒண்ணு இருக்குதுங்க. இப்ப மார்ச் போர்டுக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னா 2100 ரூபா. அப்ப இது பிப்ரவரி போர்டுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வேலட்ல 80%, இதுல வந்து ப்ரொமோஷன் வேலட்ல 20% எடுத்து 2100 என்னைக்கு வருதோ அதுக்கு பின்னாடி அதுல ஒரு பிடித்தமும் இல்லாம பிப்ரவரி போர்டுல 100% இன்கமும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 20% எடுத்து வச்சதுல 2100 வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மார்ச் பிளானுக்குள்ளார வந்துருவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து கிடைச்சதுல என்ன தொகை அது மாதிரி டபுளா இங்க கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்க நண்பர்களே. அதாவது அங்க 500 ரூபா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு, இங்க ஃபர்ஸ்ட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய், செகண்ட் லெவலுக்கு அங்க 100 ரூபாய், இங்க 200 ரூபாய், அப்படியே நம்மளோட இன்கம் வந்து ரெட்டிஃபை ஆயிட்டே இருக்கும். அப்ப நான் மார்ச்சுக்கு வந்துட்டா ஜனவரி பிப்ரவரியில கிடைக்காதுங்களா சார்? கட்டாயம் கிடைக்கும் சார். அது உங்களோட உழைப்புங்க சார். நீங்க மார்ச்ல பண்ணதான் சார் உழைப்பு. ஆனா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, டிசம்பர்னு இப்படி போகும்போது அதெல்லாம் வந்து ஆட்டோ அப்கிரேட்ல, ஆட்டோ டாப் அப்ல ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிட்டே இருக்கு சார். இதுக்காக நம்ம என்ன சார் சார் அதுக்கு ஒரு 20 பேர், இதுக்கு ஒரு 20 பேர் கொடுக்குமானா, இது மிரர் பிளானுங்க. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய உங்க நண்பர்கள், நீங்க 20 பேர் கொடுப்பீங்களா, 50 பேர் கொடுப்பீங்களா, 2 பேர் கொடுப்பீங்களோ, 4 பேர் கொடுப்பீங்களோ, உங்க மனசு போல எவ்வளவு பேருக்கு இந்த வாய்ப்பை வாழ்க்கையை கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாம் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. ஒவ்வொரு போர்ட்லயும் அவங்களுக்கும் இன்கம் வரும். அதுலயும் வந்து இன்கம் வேலட்டு, ப்ரொமோஷன் வேலட்டுன்னு அவங்களுக்கும் இருக்கும். அதுல அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வேலட்டுக்கு தேவையான பணம் வந்ததுக்கு பின்னாடி அடுத்த போர்டுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு இன்கமா கொடுக்க தயாராயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ப்ரொமோஷன் வேலட்டுக்கு தேவையான பணம் வந்ததுக்கு பின்னாடி 100% அவங்களோட இன்கம் முழுமையா அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி மார்ச்ல இருந்து ஏப்ரல், இதே மாதிரி அங்க 1000 ரூபாய் வந்தது இங்க ஏப்ரலுக்கு வந்துருவோம். அடுத்து இதுல வந்து 4200 ரூபாய் ஏப்ரல்ல வந்து 4200 ரூபாய் அந்த ப்ரொமோஷன் வேலட்ல வரும்போது நமக்கு வந்து இந்த மே போர்டுக்குள்ளார 4200 ரூபாய் பிளான்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுக்குது. இதுவும் ஆட்டோ டாப் அப் தானே தவிர நம்ம இங்க ஒண்ணும் செய்யல. ஆக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் போர்டுல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுத்தாங்க, அப்புறம் 1000 கொடுத்தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ இந்த மாதிரி இதோட டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா இதுவும் அது மாதிரி டபுள் மடங்கு. அப்ப கூட்டி பாருங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி கால்குலேட்டர் கண்டபடி திட்டதுன்னு சொல்ற மாதிரி அதிகமான இன்கம் நிறைய இருக்குது. நான் இதெல்லாம் கடைசியா சொல்றேன். ஜூன் மாசத்துக்கு நமக்கு தேவை திரும்ப 1000 ரூபாய். அதாவது ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம் இறக்கம். இது எதுக்கு சார் அப்படின்னா இந்த வண்டியில போறவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே மேல போய் கீழே வந்து மேல போய் கீழே ராட்டினத்தூடியில போற மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக இந்த பிளான் வடிவமைச்சிருக்காங்க சார். எதுக்கு சார் இத்தனை இது ஒன்னோட நிறுத்திக்க கூடாதா சார் அப்படின்னா, ஒரே ஒரு மளிகை கடை வைக்கிறவன் வியாபாரியாங்க சார். வியாபாரத்தை பெருக்கிறவன் தான் சார் வியாபாரி. அது இல்லாம ஒரு போர்டு கட்டி பிடிச்சிட்டு இப்பதான் நான் 5வது லெவலுக்கு வந்திருக்கிறேன், இப்பதான் நான் 6வது லெவலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றது பைத்தியக்காரதானே சார். நமக்கு வந்து லெவல் 25 லெவலுக்கு எப்ப வேணுமாலும் போட்டு சார். சரசரன்னு போறதும் உண்டு, ஸ்லோவா போறதும் உண்டு. இப்ப வந்து ஜனவரியில 1, பிப்ரவரியில 1, மார்ச்ல 1, இப்படின்னு டிசம்பர் 12 போர்ட்லயும் நமக்கு வந்து ஒரு அங்கங்க ஒரு 500 1000 வந்தா ஒரு நாளைக்கு நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு வருமானத்தை பாப்பீங்க நண்பர்களே. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டே மாப்பிள்ள நான் என்னமோ நினைச்சுட்டா இந்த சிஸ்டத்தை ஏன்னா கண்ணா பின்னான்னு காசு வருது அப்படின்னு நம்ம போய் சொல்லக்கூடிய காலம் ஒண்ணு இருக்குது நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கும்போது எதுக்கே எத்தனை போர்டு, என்னையாவது ஒரு குழப்பமா இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. முதல் போர்டு மட்டும் தான் நம்ம வேலை. சைக்கிள்ல ஏறி உட்காடுறோம், அது ஒரு டவுனு சல்லுன்னு இறங்குது, அதே வேகத்துல மேலே ஏறுது, அதே வேகத்துல கீழே இறங்குது. நாம பெடல் கூட பண்ண வேண்டியதில்லை, உட்காந்துட்டு ஜாலியா அப்படியே காத்து வாங்கிட்டு வந்தா போதும். ஸோ ஜூன் மாசம் வந்துட்டோம். ஜூலைக்கு போறதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8400 ரூபாய் வேணும் ஜூலைக்கு போறதுக்கு. இந்த 8400 ரூபாய் ஜூன் மாசம் போர்டுல நமக்கு வந்து 80-20ன்னு எடுத்து வச்சு 80 இன்கமாவும் 20% எடுத்து வைக்கக்கூடிய 8400 இதான் ஈஸியா வந்துடும் சார். ஏன் தெரியுங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு நமக்கு வந்து 2000 ரூபாய் அந்த தொகையும் பெருசுங்க. நமக்கு வந்து எங்க 1000 ரூபாய் போர்டுல இருந்து என்னைக்கு நமக்கு 8400 ரூபாய் வருதுன்னு நமக்கு நினைக்க தோணும். அங்க கிடைக்கக்கூடிய லெவல் இன்கம் பாருங்க. ஒரு இடத்துல வந்து முதல் லெவலுக்கு 2000 ரூபாய் வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க 8400 ரூபாய்க்கு வர போர்டுல ஜூலைல வந்து எடுத்ததுமே 4000 ரூபாய். அப்ப 10 பேருக்கு கொடுத்தோம்னா 40,000 ரூபாய் சர்வ சாதாரணம் சார்.
இந்த இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு 3 மாசத்துல இதுல நடக்கக்கூடிய மிராக்கள், இதுல பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷங்களை எல்லார் முகத்திலையும் பார்க்க முடியும் நண்பர்கள். இது நம்ம மக்களுக்கு நமக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் அடிச்சு நொறுக்குறாங்க இன்னைக்கு. உள்ள வந்தா சர்வசாதாரணமா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்துல என் பொண்ணு இதெல்லாம் ஒரு பொழப்பாப்பா யாபானிய பேசாம கடன் வாங்காம கம்முன்னு இருப்பான்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு 6 ஏற்கனவே 6 கொடுத்துருந்துச்சு வேண்டா வெறுப்போட. இந்த சொல்லுவாங்களா வேண்டா வெறுப்போட குள்ள பத்து காண்டாமிருகன் பேர் வைப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு இந்த இதுல கொடுக்குறாங்க 12 ஐடி கொடுத்தா அப்படின்னா சிஸ்டம் ப்ரமோட்டர் இந்த இன்கம்லாம் இருக்குதுன்னு பார்த்ததுக்கு முன்னாடி இன்னைக்கு 6 ஐடி கொடுத்து சிஸ்டம் ப்ரமோட்டர் முடிச்சிருச்சுங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது, வெக்கமா இருக்குது. நான் 4 பேருக்கு நான் 36 40 ஐடி கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் வேண்டான்னு சொன்ன பொண்ணை பிளான் மாத்திருக்குது அப்படின்னா எவ்வளவு மிராக்கலான பிளான் நினைச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் பிளானுக்கு நமக்கு தேவை 1000 ரூபாய். அது ரொம்ப சர்வசாதாரணம் சார். உங்களுக்கு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அங்க வரக்கூடிய இன்கம் வந்து சர்வசாதாரணமா முதல் போர்டுல வேணுமா நமக்கு வந்து 500 ரூபாய், அடுத்தது 100 ரூபான்னு வரும்போது நமக்கு லேட் ஆகும். ஆனா அடுத்தடுத்த போர்டுக்கெல்லாம் நம்ம போகும்போது மலை நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சார். சோ இதுல வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பிளானு. 1000 ரூபாய்க்குன்னா டக்குன்னு இந்த டிசம்பர் வரதே நமக்கு தெரியாதுங்க சார். அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்கம். இந்த 12 போர்ட்லயும் ஒரு போர்டுல நமக்கு இன்கம் வருதுன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. 80% இன்கம், 20% ப்ரமோஷனுக்கு. அடுத்த போர்டுக்கு ப்ரமோஷனுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தொகை வந்ததும் நமக்கு முழுமையா அந்த எல்லா பணமும் வந்துடும். அதாவது நம்மளோட இன்கம் அத்தனையும் 100% வந்துடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 12 போர்டுலயும் ஒரு போர்டு முடிச்சுட்டா அடுத்த போர்டுக்கு போயிட்டா மத்ததெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை போர்டுக்கு எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அத்தனை போர்டுல இருந்து உங்களுக்கு முழு இன்கமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பே அவுட் கமிட்டி வந்து ஞாயிற்றுக்கிழமை வித்ரா கொடுத்து திங்கக்கிழமை கால்குலேஷன் பண்ணி செவ்வாய்க்கிழமை 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நமக்கு பே அவுட் வருதுன்னு சொன்னா இன் ஃபியூச்சர்ல ரெகுலரா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வேற 500 ரூபாய் கொடுத்தா வந்து பாருங்க ஒரு 1000ல இருந்து 25,000 பண்ணுங்கன்னாங்க. இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இதை நினைச்சே பார்க்க முடியலைங்க. அது இன்னைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா ஒவ்வொரு பே அவுட் கமிட்டி அவங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் ரெடி பண்ணிக்கோங்க சாமி. ஏன்னா அந்த 10 பேர் மட்டும் பே அவுட் போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு வர வேகத்தை பார்த்தா பெருசா இருக்குது. அதனால தயாராகிக்கணும்னு சொல்லி ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. நான் இன்னும் ஒரு 10 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் இன்னைக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த ஐடி வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னா யாரு வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்கதான் அதை ரெஜிஸ்டர் செஞ்சு கொடுக்க முடியும். அடுத்தது சிஸ்டம் 24 மணி நேரம் இயங்குது அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு இந்த வேலட் அமௌண்ட்டை வந்து நம்ம இந்த பின்னு வாங்குறதுக்கு நைட்டு 8 மணிக்குள்ளார வாங்கிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு விதி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உதவியா கொடுக்கக்கூடிய தொகை வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டல் வேல்யூ, அதாவது பணமா பீப்புள் டு பீப்புள் அப்படின்னு தான் அனுப்புறோம். இங்க வந்து சிஸ்டமோ அல்லது அந்த ட்ரஸ்டோ மற்றவங்களோ இது எதுவும் பண்றது இல்ல. பே அவுட் கமிட்டி மூலமா தான் இன்கம் போகுது. வித்ட்ரா செய்த தொகை பே அவுட் கமிட்டி மூலமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு காலையில ஜிபே மூலமா போன்பே நம்ம என்ன யூபிஐ கொடுத்துருக்கோமோ அது மூலமா நமக்கு இன்கம் வந்துடும். மினிமம் 1000 ரூபாய், அதிகபட்சம் 1 லட்சம் சொல்லி வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்ப மினிமம் 500, மேக்சிமம் 1 லட்சம் அப்படிங்கிறது நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சார் அது வரைக்கும் நான் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் திங்கக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுமா சார் அப்படின்னா நீங்க ஒரு 300 ரூபாய் கூட ஒரு வேலட்ல இருந்து ஒரு வேலட்டுக்கு யாருக்கு வேணுமா டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப எனக்கு வேணும் என்னுடைய பணம் இப்போ 300 ரூபாய் வேணும்னா யாரோ ஒரு லீடருக்கோ யாரோ ஒருத்தர் அப்ளை இருக்கோ யாருக்கோ அனுப்பிச்சு நம்ம அந்த 300 மினிமம் 300 அனுப்பிச்சு அந்த வேலட்டை அமௌண்ட்டா வாங்கிக்கலாம். இங்க சர்வீஸ் சார்ஜ் இல்ல, டிடக்ஷன் கிடையாதுன்னு சொன்னேன். இந்த ஏன்னா இங்க கம்பெனி கிடையாது, 100% சிஸ்டம் ஒர்க், 100% டிரான்ஸ்பரன்சி. 10% இன்கம் எதுக்கு அப்படின்னா இந்த பேசிவ் பிளானுக்கு ஹெல்பிங் ஐடி சப்போர்ட் செய்யணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம இந்த இதை சிஸ்டமா வச்சிருக்கிறோம். 2 பேர் தான் அறிமுகப்படுத்தணுங்கிறது நம்மளுடைய சிஸ்டத்தோட கண்டிஷன். அதுக்கு அடுத்தது இதுல நான் இணையணும்னு சொன்னா என்ன சார் வேணும் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, நம்மளுடைய பேரு, மொபைல் நம்பரு, ஜிபே நம்பரு, போன்பே நம்பரு, பேடிஎம் ஜிஎல் என்ன யூஸ் பண்றோமோ அந்த நம்பர் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், இதெல்லாம் நம்ம கொடுத்த நம்ம அப்ளை நமக்கு வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க சார். இந்த சிஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயம், இந்த இப்ப சமீபத்துல நம்ம தலைவருங்க வந்து ஒரு ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து மினிமம் 12ன்னு சொல்லி சொன்னேன். அதாவது மினிமம் 2 கொடுக்கணும். 12 கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கறது வந்து இப்ப நமக்கு பொங்கலுக்காகவும் கிறிஸ்துமஸுக்காகவும் நியூ இயருக்காகவும் ஒரு ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த 1300 ஐடியில 12 டைரக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100 ரூபாய் ஸ்பாட் கமிஷனாவும் 500 ரூபாய் வேலட்லயும் மொத்தம் 600 ரூபாய் கிடைக்கும். 12 600 கிடைச்சா 7200 ஆச்சு. நியூ இயர் ஆஃபருங்கிறதுக்காக நம்ம தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து 5000 ரூபாய் ஒரு நபருக்கு. அதாவது 12 ஐடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5000 ரூபாய்
ஒர்த்துள்ள பணமாகவோ வேலட்டாகவோ பின்னாவோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5000 ஒர்த்துள்ள பரிசு நிச்சயம். அப்ப ரெண்டையும் சேர்த்துனா 12,200 ஆகுது. அது இல்லாம இந்த 12 கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஊட்டிக்கு வந்து 3 நாள் டூர் அச்சீவ்மெண்ட் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. சிஸ்டம் ப்ரொமோட்டருங்கிற அங்கீகாரம் கிடைக்குது. இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டோம்னா ட்ரஸ்ட் மெம்பர் ஆயிடலாம். ட்ரஸ்ட் மெம்பர் ஆயிட்டோம்னா வாழ்நாள் முழுசும் ராயல்ட்டி இருக்குது. அது இல்லாம 12 புது நண்பர்கள், புது ரத்தம் நம்ம டீம்ல பாயுது. இத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க நண்பர்களே. பே அவுட் அப்படிங்கறது வந்து வேலட்டா மாத்தாதையா, நீங்க வந்து வித்ரா பண்ணிக்க, நீங்க எடுத்துக்க, எத்தனை லட்ச ரூபாய் இருந்தாலும் போடு, நீங்க வந்து இப்படி இப்படி வந்து வற்புறுத்துறது எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லைங்க. ஒரு லீடர் தொடர்ச்சியா 50,000 1,00,000 வாங்கிட்டானா அவனுக்கு அடுத்த இருக்க லீடரை கூப்பிட்டு அவனா பெரிய அப்பாட்டக்கிறா, நீ வந்து உனக்கு அந்த டீமை நான் உனக்கு மாத்தி கொடுக்குறேன், நீ போய் அவன்கிட்ட ஏதாவது வித்த காட்டும்பாங்க. அவன் வந்து டீமை நம்ம கொடுக்குறான்னு சொல்லிட்டு 2 லீடர் நல்லா இருந்த டீம் நாசமா போய் அந்த டோட்டலா அந்த மேல இருக்க லீடர் விட்டுட்டு ஓடி போயிடுவான், இல்லைன்னா ஓடுற மாதிரி பண்ணிடுவாங்க. இத்தனை கூத்து அங்க நடக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா கூவி கூவி கூப்பிடுறோம், நீ வந்து பின்ன வேலட்டா போட்டு ஐடி போடாத சாமி, நீ வித்ரா கூட, நாங்க உங்களுக்கு பணம் அனுப்புறோங்கிறோம். அப்ப இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல இது என்ன நடக்குன்னு கற்பனை கூட பண்ண முடியல. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த 12 டைரக்டர் வந்து நமக்கு அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ராமலிங்க சார் சொன்னதுக்கு பின்னாடி அவர் எதிர்பார்த்ததை விட இங்க என்ட்ரிஸ் அதிகம் வரும்னு என்னோட கணிப்பு. ஏன்னா பாக்குறவங்க எல்லாம் சார் 6 முடிச்சிட்டேன் சார், 4 முடிச்சிட்டேன் சார், 8 முடிச்சிட்டேன் சார்ங்கிறாங்க. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படுது. இதன் மூலமா பேசி வந்து சீக்கிரம் வேகமா இயங்குது. எனக்கு தெரிஞ்சு பே அவுட் கமிட்டியில முதல் வாரம் ஆரம்பிச்சப்ப பே அவுட் அதுக்காக ஒதுக்கின பணம் இன்னைக்கு 5 மடங்கு ஆயிருக்குது. அன்னைக்கு வாங்குறவங்களோட எண்ணிக்கை 5 மடங்கு ஆயிருக்குது. அன்னைக்கு நியூ என்ட்ரியா வந்த என்ட்ரியோட எண்ணிக்கை 5 மடங்கு ஆயிருக்குது. அப்ப இன்னும் இப்ப 5வது வாரத்துல 5 மடங்குனா இன்னும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தா இப்பதான் சரியான பிளான் சரியா மக்களுக்கு பிடிச்சிருக்குது. இப்ப இதுக்கு முன்னாடி அப்ப பிளான் வேறங்களா சார்னா, அதாவது மக்கள் வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லல, நாம வந்து வேலை செய்யறதுக்கு வந்து அந்த டைம் வந்து நீங்க பேசி மட்டும் சொன்னோம். இப்ப வேலை செய்யணும் சாமி, 500 ஒண்ணு, 6,000 ஒண்ணு, 2,000 ஒண்ணு, 8,500 ஆகிறதுக்கு 8 மாசம் காத்து இருக்கிறதுக்கு ஒரே நாள்ல 85,000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், நான் ஏன்டா அதை செய்யக்கூடாது அப்படின்னு மக்கள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் இது மட்டும் இப்பதான் 2 தான் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். இன்னும் 3 பிளான் நமக்காக காத்துட்டு இருக்குது. அது இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட்டா நமக்கு அது தொடர்ச்சியா வரணுங்கிறதுக்காக தான். அடுத்தது இந்த இந்த இவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு வகுத்து கொடுத்த அந்த தலைவர்களை மனசார நினைச்சு, சிஸ்டத்துக்கு உண்டான பணத்தையே அவனும் கொடுக்க மாட்டான். இதுல 5,000 மொத்தமே நம்ம வந்து 12 ஐடி போட்டா 15,600 என்னமோ வருது. 12,200 நமக்கே கொடுத்துட்டு இந்த அது இல்லாம டூரு, ஊட்டி, சிஸ்டம் ப்ரொமோட்டர், ட்ரஸ்ட் மெம்பர், ராயல்ட்டி, இந்த ராயல்ட்டிங்கிற ஒரு விஷயத்த 28ஆம் தேதி என்ன சொல்ல போறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நமக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வேணும். எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது சாமி, வேலை செஞ்சா அது என்ன ராயல்ட்டி போனஸ் எல்லாம் கேட்டா வருஷம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னன்னா நினைச்ச நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப பெருமைப்புல நாங்க வந்து அந்த மதுரை செமினார் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆளாளுக்கு 700 அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உற்சாகத்தோட நாங்க போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துல இன்னைக்கு இணைய வந்த அந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை கூப்பிட்டு வந்தவங்க கிட்ட 1,300 கொடுத்துட்டு நைட் 8 மணி வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. அந்த பின் வாங்கிக்கங்க. நாளைக்கு காலையில முதல் வேலையா நாளைக்கு ஐடி போடுங்க. நல்லதே நடக்கட்டும். எனக்கு இந்த இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை தலைவர்களுக்கும், இந்த வந்திருந்து பொறுமையா கேட்டு ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராமலிங்க சார்.